இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மாநிலங்களவையில் 73 உறுப்பினர்கள் சேர்ந்து கையொப்பமிட்டு மோடி அமித்ஷாவிற்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை உடனடியாக அவருடைய பொறுப்பிலிருந்து வெளியேற்றி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஞானேஷ்குமாருக்கு நிச்சயமாக வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி. எதற்காக இந்த 73 மாநிலங்களவை உறுப்பினர் இந்த ஞானேஷ்குமாருக்கு எதிராக இப்படி ஒரு தீர்மானத்தை, இப்படி ஒரு கையொப்பத்தை இட்டிருக்கிறார்கள்? அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி போங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் டிஎம்கே கூட்டணிக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருந்தார். அப்போது அவர் 2 மிக முக்கியமான விஷயங்களை இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் சொன்னார். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அவர் என்ன சொன்னார்? அதிமுக பாஜக, அதிமுக என்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா என்பது யார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக மகத்தான ஒரு மனிதராக செயல்பட்டவர்தான் அண்ணா என்று சொல்லக்கூடிய மனிதர். ஆனால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சி இப்போது சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, சனாதன தர்மத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியோடு இணைந்திருப்பது அது சரியாக இருக்க முடியுமா? 2 வேறு வேறு துருவங்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். 2வதாக அவர் முன்வைக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பயங்கரவாதி என்று சொல்கிறார். உடனடியாக அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த ஒருத்தர் எழுப்பி கேட்கிறார், நாட்டினுடைய பிரதமரை எப்படி சொல்லலாமா என்று. அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன பதில் என்ன சொன்னார்? அதாவது இன்றைக்கு இடியை பயன்படுத்தி, சிபிஐயை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய, அடிபணிய வைத்து கொண்டிருக்கக்கூடிய, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இந்த இடி சிபிஐ பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே வாஷிங் மிஷின் என்று மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எதிர்க்கட்சிகளை பேசியிருக்கக்கூடிய சூழலில் அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணேன், அதை வைத்துத்தான் நான் பேசினேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். ஆனால் என்ன வேடிக்கை தெரியுமா? மல்லிகார்ஜுன கார்கே இப்படி சொல்லி முடிந்ததும் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு, அதே மாதிரி பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நபர் மேர்வால் உட்பட 3 கேபினட் அமைச்சர், ஒரு பாஜகவினுடைய தலைவர், இவங்க உடனடியாக போய் சந்தித்து கடிதம் கொடுக்கிறார்கள். என்ன கடிதம் தெரியுமா தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டது? அதாவது தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. 2வது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவரை அவமதித்திருக்கிறார் அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட், இந்த புகார் கொடுக்கப்பட்டு 6 மணி நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புகிறது. இது தொடர்பாக நீங்கள் விளக்கம் கொடுத்தாகணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கணும். நான் தெளிவாக சொல்கிறேன், கரெக்டான டேட்டோட சொல்கிறேன். 2025 ஜூலை 29ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பேரியக்கத்தை, அதாவது இன்றைக்கும் 100க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவில் 4 பேர் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். 25%க்கும் அதிகமான மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு மாபெரும் பேரியக்கம், மாபெரும் கட்சி. இந்த கட்சியை பார்லிமெண்ட்டில் மோடி என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் தேச துரோகிகள் என்று சொன்னார். காங்கிரஸ் இஸ் அண்டர் பாகிஸ்தான் ரிமோட் கண்ட்ரோல் என்று மோடி சொன்னாரா இல்லையா? சரி, இதை விடுங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நாடகத்தை பாராளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அரங்கேற்றினார்கள். என்ன நாடகம்? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவது போன்ற ஒரு நாடகம். இது தொடர்பாக அந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தோற்கடித்தார்கள். ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய களவாணித்தனத்தை அம்பலப்படுத்தினார்கள் எதிர்க்கட்சிகள். இப்போ இந்த நேரத்தில் டிவிக்கு முன்னாடி வராரு, தூரதர்ஷனில் வராரு, நைட் 8:30 மணிக்கு வராரு, என்ன பேசினார்? தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மோடி டிவியில் தோன்றி என்ன சொல்கிறார்கள்னா, நான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தேன், அதை காங்கிரஸும் திமுகவும் மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முறியடித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன? தேர்தல் நடத்தை
விதிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி பேசி தேர்தலில் தங்களுடைய கட்சிக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதற்காக மோடி செய்த செயலின் மீது என்ன நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்தது அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு நடவடிக்கை கூட மோடியின் மீது எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் நம்முடைய பக்கத்து கேரளாவில் சிவராஜ் சிங் சவுகான் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர். இவர் என்ன சொன்னார், கேரளாவில் எல்டிஎஃப் யூடிஎஃப் என்றால் காங்கிரஸ் தலைமையிலான கட்சி, எல்டிஎஃப் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையிலான கட்சி. இந்த இரண்டு கட்சிகளில் ஏதேனும் ஒன்று கேரளாவில் வெற்றி பெற்று வருமாயின் அதை பாகிஸ்தானில் பட்டாசு வெடித்து மகிழ்வார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நொடி வரையிலும் சிவராஜ் சிங் சவுகான் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே நம்ம பேச வேண்டிய விஷயம். மோடியின் மீது 1000க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை ஒரு சிறு நடவடிக்கை, விளக்கம் கேட்டு கூட ஒரு சின்ன நோட்டீஸை தேர்தல் ஆணையம் அனுப்பவில்லை. அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மோடி அமித்ஷாவினுடைய சொல்படி கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல்களில் மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எந்திரங்களில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, தேர்தல் நடத்துறதுல பல்வேறு விஷயங்கள் இருக்குது, தேர்தல் நடுநிலைமையாக இல்லை, ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்தியாவுடைய மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியதிலேயே மோடி அமித்ஷாவின் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையோ அதே அளவிற்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு 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 உணர்வு நமக்கெல்லாம் தென்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு என்னன்னா, தேர்தல் ஆணையர் இந்த பொறுப்பில் இருப்பதற்கு எந்த தகுதியமற்றவர். அவரே பல்வேறு ஜனநாயக விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் அப்படி நடக்காமல் இருக்கிறார். அதனால் அவரை உடனடியாக வீட்டிற்கு அனுப்பணும் அப்படின்னு 73 ராஜ்யசபா உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். விரைவில் ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் வீட்டிற்கு அனுப்பப்படலாம், அல்லது மக்களே இவர்களை வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.